எதை மறக்கணும்னு நீங்க சொல்றீங்களோ அதை என்னால அடுத்த ஜென்மத்திலையும் மறக்க முடியாது. ராகவ், நீங்களாவது என்னோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தான் பிசினஸ்ங்கிற பெரிய டைவர்ஷன் இருக்கு. அது போதுங்க எனக்கு. ஏண்டா என்னதான் பிசினஸ் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும்லடா. மெட்டீரியல்னால பணத்தினால மட்டும் நமக்கு ஆறுதல் கிடைக்காது ராகவ். எனக்கான ஒரு லைஃப் நினைச்சதுதான். பட் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு போச்சுல்ல. அந்த காதலோட நினைவுகளே போதும். அதை தாண்டி வேற யாரையும் என்னால் நேசிக்க முடியாது, அன்பு காட்டவும் முடியாதுக்கா. மறந்துட்டு உன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுதானே ஆகணும் ராகவ். எங்களுக்காகடா ப்ளீஸ். ராகவ், நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தே ஆகணும். என்னையும் ஏமாத்திக்கிட்டு நம்பி வர யாரோ ஒரு பொண்ணோட நம்பிக்கையும் கொண்டுட்டு வாழ சொல்றீங்களா? டேய், என் நிலைமையில நீ இருந்து பார்த்தா தாண்டா தெரியும். சாரி. என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, வரவும் வேண்டாம். என்ன என்ன வேற ஒரு பொண்ணு கூட வாழணும்னு யாராவது சொன்னாலே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா. ராகவ், தண்ணி எடுத்துட்டு வா. ராகவ் ராகவ், ஒண்ணும் இல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு. ஓகே, தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. ராகவ், இவ்ளோ தூரம் நான் சொல்றத கேட்டல, அதுவே போதும். எனக்கு மதுவோட ஞாபகங்கள், நீங்க சித்தி பாட்டி, அது போதுங்க. எனக்கு வேற எந்த பொண்ணும் என் லைஃப்ல வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். கடவுளே, இவன் எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா இவன் வாழ்க்கையில வரணும்.